பாலிவுட் சினிமாவையும் ட்ரக்ஸ் மாஃபியாவையும் பிரிக்க முடியாதுன்ற கதை இப்போ கோலிவுட்லயும் தொடருதான்னு பலரும் கேள்வி எழுப்பி வராங்க. இந்திய சினிமாவோட மையப்புள்ளியா வெளியே இருந்து பார்க்கப்படுற பாலிவுட் சினிமாவுல ட்ரக்ஸோட பயன்பாடு அதிகமா இருக்குன்னு செய்திகளை பார்த்து பழகி வந்த நமக்கு தற்போது தமிழ் சினிமாவிலையும் போதைப் பொருட்களோட பயன்பாடு அதிகமா இருக்குன்னு வெளியாகிற செய்திகள் அதிர்ச்சி அளிக்குது. ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு சினிமான்னு எல்லா பகுதிகளிலையும் பரவலாக இருந்து வந்த போதைப் பொருளின் பயன்பாடு இப்போ தமிழ் சினிமா பக்கமும் வந்துடுச்சு. இப்படியான போதைப் பொருள் பயன்படுத்தினா பதியப்பட்ட வழக்குல முதல் ஆளா சிக்கி இருக்கிறது ஸ்ரீகாந்த் தான். தமிழ் சினிமாவில கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக ஹீரோவாக நடித்து வரும் ஸ்ரீகாந்தின் மீதான இந்த கைது நடவடிக்கை பலரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கு. சரி, இவர் எப்ப போதைப் பொருளை பயன்படுத்தினாரு? இந்த போதைப் பொருள் விவகாரம் தொடர்பான விசாரணையில் இவர் சிக்கியது எப்படி? சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மதுபான பார் ஒன்றில் குடிபோதையில் ஒரு தரப்பினர் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொள்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைக்கிறது. தகவலின்படி சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அதிமுக ஐடி விங் நிர்வாகி பிரசாத், மற்றொரு அதிமுக நிர்வாகி அஜய் வாண்டையார், பிரவீன் என மொத்தம் 7 பேரை கைது செய்தனர். பாரில் சண்டையிட்டதற்காக கைது செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகி பிரசாத்திடம் விசாரணை மேற்கொண்ட போது பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் போலீசுக்கு கிடைக்கிறது. தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட அதிமுக ஐடி விங் துணை செயலாளரான பிரசாத் அடிதடி மட்டுமின்றி அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி சிலரிடம் பணம் பெற்று மோசடியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. மேலும் தனது நண்பர்களுடன் சேர்ந்து தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிப்பது உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இந்த விவகாரம் பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பவே கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி உட்பட அனைத்து பதவிகளில் இருந்தும் பிரசாத்தை நீக்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து இவர்களுக்கு வேறேதும் குற்ற பின்னணி உள்ளதா என போலீசார் விசாரிக்க தொடங்கினர். அப்போதுதான் கைது செய்யப்பட்ட பிரவீன் அடிக்கடி பெங்களூரு, சென்னைக்கு சென்று வந்தது தெரியவந்தது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் முறையாக விசாரணை மேற்கொண்டதில் பெங்களூருவில் இருந்து நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஒருவரிடம் இருந்து கிலோ கணக்கில் கொக்கைன் என்றழைக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட போதைப் பொருளை வாங்கிக் கொண்டு வந்து பிரசாத்திடம் கொடுத்து வந்தது தெரியவந்தது. தொடர்ந்து நடிகர் ஸ்ரீகாந்த் பிரசாத்திடம் போதைப் பொருள் கேட்டதாகவும் அதை பிரசாத் தன்னிடம் தெரிவிக்கத்தான் பெங்களூருவில் இருந்து வாங்கிக் கொண்டு வந்து கொடுத்ததாகவும் அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார். பிரவீனின் இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரசாத்திடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போதுதான் நடிகர் ஸ்ரீகாந்த் தன்னிடம் போதைப் பொருள் கேட்டதாகவும் இதற்காக 4,72,200 ரூபாய் வரை செலுத்தி பல கிராம் அளவிற்கு கொக்கைனை வாங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். தனது வீட்டில் இரவு பார்ட்டி ஒன்றை நடத்தவிருப்பதாகவும் இதற்காக அதிக அளவில் போதைப் பொருள் தேவைப்படும் என ஸ்ரீகாந்த் தெரிவித்ததாகவும், நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருளை பயன்படுத்தியதை தான் நேரிலேயே பார்த்ததாகவும் அவர் தெரிவித்ததை அடுத்து நடிகர் ஸ்ரீகாந்த் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார். இந்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்வதற்காக நடிகர் ஸ்ரீகாந்தின் வீட்டிற்கு காவல்துறையினர் சென்ற நிலையில் அவரோட செல்போன்களை ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்படி செய்யப்பட்ட சோதனையில் கூகுள் பே மூலமா பிரசாத்திற்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் நடிகர் ஸ்ரீகாந்த் செலுத்துகிறது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அவர் போதைப் பொருள் உட்கொண்டாரா இல்லையான்னு கண்டறிய மருத்துவ சோதனை செய்யப்பட்டது. அந்த சோதனையின் முடிவில் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் உட்கொண்டது உறுதியானதை அடுத்து போலீசார் அவரை கைது செஞ்சிருக்காங்க. தொடர்ந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் 1.5 வருடங்களாக அவர் போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தது தெரியவந்தது. அதோடு புழல் சிறையில் முதல் வகுப்பு சிறையில் நடிகர் ஸ்ரீகாந்த் அடைக்கப்பட்டார். நடிகர் ஸ்ரீகாந்த் நடிப்பில் உருவாகி வெளியாகியுள்ள தீங்கிரை படத்தின் தயாரிப்பாளர்களில் ஒருவர்தான் பிரசாத் என்பதும், இந்த பழக்கம்தான் நாளடைவில் போதைப் பொருள் வாங்கிக் கொடுக்கும் அளவிற்கு வளர்ந்துள்ளதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் இந்த போதைப் பொருள் விவகாரத்தில்
நடிகர் கிருஷ்ணாவும் பங்கு பெற்றிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அதாவது நடிகர் ஸ்ரீகாந்த போதைப்பொருள் பயன்படுத்திய போது நடிகர் கிருஷ்ணா உடன் இருந்ததாகவும் பிரசாத் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. இதற்கிடையில்தான் நான் தவறு செய்து விட்டேன், இனி செய்ய மாட்டேன்னு கூறி நடிகர் ஸ்ரீகாந்த் ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தொடர்ந்திருக்காரு. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜாமீன் மனுவை நிராகரித்ததோட 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க உத்தரவிட்டிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.